சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அண்ணே அண்ணே இப்ப எங்க அப்பா இங்கேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ கேட்க, ஏமா உங்க அப்பாவை பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க வாமா அப்படின்னு சொல்லி போனை வைக்கவும், தமிழும் பார்த்தா வேகமா பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு ஓடுறாங்க. அங்கே ஒரே கூட்டமா இருக்கு. செல்லப்பாண்டிய வந்து சேர்த்தவங்க, ஏமா உங்க அப்பாவை 4-5 பேர் வெட்டி போட்டிருக்கானுங்கம்மா, சர மாதிரியா வெட்டியிருக்கானுங்க, பல இடத்துல வெட்டுப்பட்டிருக்கு, உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அவரு கூட இந்த போனும் ஒண்ணு கீழே கிடந்துச்சு, இது உங்க அப்பா போனான்னு பாரு இந்தாமா அப்படின்னு சொல்லி அவர் போனையும் கையில கொடுக்க, தமிழ் அந்த போனை வாங்கி பார்த்த மணிக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. இது அப்பா போனே இல்லையே அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன நடந்திருக்கும், அப்பாவை யாரு வெட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் ஒரே பதட்டத்துல இருக்காங்க. அந்த போனை ஆன் பண்ணி பாக்குறாங்க. அது செல்லப்பாண்டியை வெட்ட வந்த ரவுடி ஒருத்தன் போனை போட்டுட்டு ஓடி இருப்பான். அங்க இருக்கிற பொதுமக்கள் தான் செல்லப்பாண்டியை காப்பாத்திருப்பாங்க. செல்லப்பாண்டிய ரவுடிகள்லாம் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கவும், அந்த பக்கமா வந்த பொதுமக்கள் தான் அந்த ரவுடிகளை விரட்டையில செல்லப்பாண்டி மயங்கி கீழே கடந்திருப்பாரு. அந்த பயந்து போன ரவுடிங்க ஒருத்தன் பார்த்தா போனை போட்டு ஓடி போயிருப்பான். அதுல இருக்கிற ஒருத்தன் போனு தான் இப்ப தமிழ் கையில இருக்கு. இது அப்பா போன் இல்ல, அப்ப இது யாரு போனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போனை ஆன் பண்ணி பாக்குறாங்க. அந்த போனை ஆன் பண்ணி பார்க்கையில அந்த போன்ல டயல் ரெக்கார்டை தமிழ் பாக்குறாங்க. பார்த்ததுல அதுல ஈஸ்வரியோட போன் நம்பர் டயல் ரெக்கார்ட்ல இருக்கு. இத பார்த்ததும் தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இது இது ஈஸ்வரியோட நம்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் பார்க்கையில தமிழுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை அப்பாவா வெட்டினது ஈஸ்வரி ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தமிழுக்கு ஒரு சந்தேகம். சரின்னு சொல்லிட்டு அதே நம்பருக்கு தமிழ் போன் பண்றாங்க. தமிழ் போன் பண்ணவும் இங்க ஈஸ்வரிக்கு போன் வருது. ஏய் என்னடா சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா, அந்த செல்லப்பாண்டியோட கதையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி என்ன ஏதுன்னு கேட்காம உடனே இந்த வார்த்தையை சொல்ல தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. எதுவுமே பேசாம தமிழ் போன் அப்படியே வச்சுட்டு விறுவிறுன்னு பார்த்தா இங்க ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு வராங்க. இங்க ராஜாங்க வீட்டுல பார்த்தா யாருமே இல்லை. ராஜாங்கம், அப்பத்தா, மோகனா, சேது, கருப்பு, நடேசன், மலருன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் கிளம்பி பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்டுல சித்ரா, ஈஸ்வரி, ஐஸ்வர்யா 3 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. தமிழ் விறுவிறுன்னு கேட்ட திறந்துட்டு கோவத்தோட இங்க வீட்டுக்கு ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுல யாரு இருக்கா, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கத்தவும், இங்க பார்த்தா சத்தத்தை கேட்டுட்டு, ஏமா அந்த தமிழ்ச்செல்வி குரல் மாதிரி கேட்கல, அவ ஏதோ கத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி சித்ரா செலவும், ஹே அடி அவதான் சூட தடிச்சு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாளே, அவ எப்படி இங்கே வருவா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், வீட்டுல யாரு இருக்கா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தா குரல் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஈஸ்வரி காதுல விழுகுது. ஆண்டி அந்த தமிழ் குரல் மாதிரிதான் இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரி 3 பேரும் பார்த்தா வெளியில வருது. வீட்டுல யாரும் இல்ல, இந்த 3 மட்டும்தான் வீட்டுல இருக்கு. வீட்டு வாசல்ல தமிழ் நிக்கிறாங்க. அம்மாடி சின்ன மருமகளே, என்ன ரோசத்தோட சூட தடிச்சு சத்தியம் பண்ணிட்டு போன, இப்ப என்ன திரும்ப வந்திருக்க, என்ன அந்த வீட்டுல உன்னால வாழ முடியலையா, போன வேகத்திலே திரும்ப வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், நான் ஒன்னும் இந்த வீட்டுல ஒட்டி வாழ்றதுக்காக வரல, நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும், நியாயம் கேட்க வந்திருக்கியா, என்னடி அம்மா உனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், வீட்டுல இருக்கிற மற்ற பெரியவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், வீட்டுல மற்ற யாரும் இல்ல, எல்லாரும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க, உனக்கு பெண்ணடி வேணும் அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்க, அப்பதான் ஈஸ்வரி எதுக்காக இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் தமிழ், என் அப்பா உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாரு, என் அப்பாவை எதுக்காக ஆளை வச்சு வெட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. இவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திரு முழிக்கவும், என்ன இவளுக்கு எப்படி அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பாக்குறீங்களா, இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்குமே, என்னடா அந்த செல்லப்பாண்டியோடைய கதையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டீங்களே, அந்த போனு என் கையில தான் இருந்துச்சு, என் அப்பா உங்களுக்கு என்னங்க அப்படி துரோகம் பண்ணாரு, எங்க அப்பா எந்த ஒரு புள்ள பூச்சி கூட துரோகம் நடிச்சது கிடையாது, அவரை வெட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு, 1000 தான் இந்த வீட்டுல எனக்கு என்ன பகை இருந்தாலும் அதை என்னோட நிப்பாட்டிக்கிறணும், எதுக்குங்க எங்க அப்பாவை சம்மந்தம் இல்லாம இதுல இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஏ என்னடி உனக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப அவ்வளவுதானே, ஆமாடி நானே தான் உங்க அப்பனை ஆளை வச்சு வெட்ட சொன்னது நான் தாண்டி, என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், தமிழுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம் வந்துருது. தமிழ் ஒரே வேகத்தோட சங்க பிடிச்சு நெரிச்சு அப்படியே ஈஸ்வரி தள்ளிடுறாங்க. ஏய் இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது, இவ்வளவு நேரம் சரி இந்த வீட்டுல இத்தனை வருஷம் இருந்திருக்கோமே, இந்த வீட்டுல நீ ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சுதான் உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், எங்க அப்பாவை
நீ இந்த மாதிரி பண்ண விஷயத்த மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை என்ன வேணாலும் என்னால செய்ய முடியும். அதை விட இந்த வீட்டுல இருக்கிறாரே மாமா, பெரியவர், ராஜாங்கம், அவரை நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க. அவருடைய உசுருக்கு ஒன்னாலையும் உன் மகனாலையும் எம்பிட்டு ஆபத்து வந்திருக்கு. நீ அவரை கொலை பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்க எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம், சரி போனா போகுது பொழைச்சு போகட்டும்னு சொல்லி இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். இதுக்கப்புறமும் என்னையும் சரி என் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சரி ஏதாவது சீண்டு நேனு வை. அப்புறம் இந்த தமிழ்ச்செல்வியை நீ வேற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். உனக்கு மட்டும் இந்த அருவாள் எடுக்க தெரியுமா? எனக்கும் அருவாள் எடுக்க தெரியும். நீ செஞ்சத நான் செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இதோட நிறுத்திக்க. இனிமேல் என் குடும்பத்து பக்கம் ஏதாவது நீ செய்யறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வை, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சங்க நெரிச்சு பிடிச்சு தமிழ்ச்செல்வி பிடிக்கவும் ஈஸ்வரியால பார்த்தா வழி தாங்க முடியல. ஏய் கைய விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சித்ரா கைய வந்து தடுக்க, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்தா சித்ராவே ஐஸ்வர்யாவை மிரட்ட, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் என் குடும்பத்துல ஏதாவது தலையிட்டு பிரச்சனை பண்ணீங்க நடக்கிறதே வேற, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மிரட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தா இருமிக்கிட்டு இருக்கு. என்னம்மா இவ இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கடந்து பதறவும், இவளை நான் லேசில் நினைச்சிட்டேன்டி, என்னையவே சங்க பிடிச்சிட்டால, இவளை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்க, மாமா உள்ள போலாம், தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சித்ரா ஐஸ்வர்யா ரெண்டும் சேர்ந்து இங்க ஈஸ்வரியை உள்ள கூட்டிட்டு போகுதுங்க. இவளுக்கு எப்படிமா உண்மை தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், ஏதோ ஒரு விதத்துல இவளுக்கு உண்மை தெரிஞ்சு, ஆனா இவ குடும்பத்தை சும்மா விடக்கூடாதரி, சுக்கு நூறா இவ குடும்பத்தை உடைக்கணும். இவ ஆத்தா அப்பன் தங்கச்சி 3 பேத்தையும் உரு தெரியாம அழிக்கணும். இவளை அனாதையா நடு தெருவுல நிப்பாட்டணும். சோத்துக்கு கூட வழி இல்லாம இவ நடு தெருவுல நின்னு பிச்சு எடுக்கணும். அந்த அளவுக்கு இவளை கொண்டு வரணும். அது வரையும் இந்த ஈஸ்வரி ஓய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா இங்க மறுபடியும் சபதம் போட்டு அது பாட்டுக்கு டயலாக்கா அள்ளி வீசிக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வி இங்க ஆஸ்பத்திரிக்கு வேகமா ஓடியாராங்க. டாக்டர் இப்ப எங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்க, பல இடத்துல வெட்டு இருக்குமா, சீரியஸான கண்டிஷன்ல தான்மா இருக்காரு, இப்போதைக்கு அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம், இன்னும் 24 மணி நேரம் கழிச்சுதான் எதையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டரும் சொல்லிடுறாரு. தமிழ் அழுதுகிட்டு இருக்க. அப்பதான் வசந்தியும் தனமும் ஓடியாராங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஓடி வரவோ இங்க தமிழ் பார்த்தா வசந்தியை கட்டி பிடிச்ச அழுக, எங்கம்மா எங்க நீ போன அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, அதை ஏண்டி கேட்கிற, தனத்துக்கிட்ட 4-5 ரவுடிக வந்து பிரச்சனை பண்ணி அந்த வழியா நான் வந்து அவங்களை விரட்டி விட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு தனத்தை கூட்டிட்டு வர்றதுக்குள்ளேயும் போதும் ஆயிருச்சடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இதுவும் அந்த ஈஸ்வரி செஞ்ச வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்க, அப்பா இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான்மா இருக்கார், ஐசியூல இருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.